ஹனுமான் தமிழ் பேசியிருக்க வேண்டும். சுந்தரகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம், 3 பதங்கள் 3 வாக்கியங்களா எடுக்கிறேன். வாசம் ச உதாஹரிஷ்யாமி மனுஷீமிவ சம்ஸ்கிருதம். யோசிச்சு பார்க்கிறார் ஹனுமான், நம்ம சம்ஸ்கிருதத்துல இவகிட்ட பேசுறதா? யதி வாசம் பிரதாஸ்யாமி த்விஜாதிஹி இவ சம்ஸ்கிருதம். பொதுவா பிராமணர்கள் தானே சம்ஸ்கிருதம் பேசுவார்கள். பிராமணர்கள் ஜாஸ்தி சம்ஸ்கிருதம் பேசுவாங்கச்சே, நானோ ஒரு குரங்கு. நம்ம சம்ஸ்கிருதம் பேசிவிட்டால் ஒன்னு அவளுக்கு புரியாமல் போகலாம், அல்லது நாம் ஒரு ராட்சசன் என்று நினைக்கலாம் அல்லவா? என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு, அவசியம் ஏவ வக்தவ்யம் மானுஷம் வாக்கியமர்த்தவது. மனிதர்கள் விரும்பக்கூடிய அமுதமான பொன்மொழியை நாம் பேசலாம்னு சொல்றார். அப்படின்னா அகத்தியத்தை கொடுத்த அகஸ்தியர், அகஸ்திய பாஷா தேசமான இந்த தேசத்தில் வளர்ந்த இந்த தமிழ் மொழியை ஹனுமான் பேசியிருக்க வேண்டும். அப்படின்னா தமிழ் என்கின்ற மொழி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளத்திலும் கர்நாடகத்திலும் இருந்திருக்க வேண்டும். ஏன்னா ஹனுமான் கர்நாடகத்தின் மேற்பகுதி பெல்லாரி கிட்ட தான் வளர்ந்தவர், அஞ்சனாத்ரிங்கிற சிகரத்துல. அவர் சம்ஸ்கிருதமும் பேசியிருப்பார், தமிழும் பேசியிருப்பார். நமக்கு தெரிஞ்ச பிராச்சீனத்துல இருந்த முதல் உபய வேதாந்தி அவர். அகஸ்தியரும் அப்படித்தான். வசிஷ்டருக்கோ பராசரருக்கோ வியாசருக்கோ வால்மீகிக்கோ அந்த பெருமை இல்லை. வால்மீகிக்கு வேணா இருந்திருக்கலாம், அவர் தெற்குக்கு வந்திருக்கார், திருநீர்மலை பெருமாளை சேவிச்சிருக்கார், திருவான்மையூர் க்ஷேத்திரத்துல இருந்திருக்கார். ஆனால் ஏனைய ரிஷிகளுக்கு சொல்ல முடியாது. அகஸ்தியர் சம்ஸ்கிருதத்தில் தேர்ச்சி பெற்றவர், அதே சமயத்தில் தமிழ் மொழியில் அத்தனை பற்று கொண்டவர், தமிழ் மொழியை வளர்த்தவர். அதனால அந்த இடத்துல அகஸ்தியர் இருந்திருக்கணும். இப்ப ஹனுமான் இப்போது ராமனோடு லங்கைக்கு சென்று குரங்கு சைன்யத்தோடு சென்ற பிறகு யுத்தம் நடக்கும் போது அந்த சேது ஏற்கனவே இருக்கே, அந்த சேது மீது அகஸ்திய மாமுனிவர் நடந்து வந்திருக்க வேண்டும். நடந்து வந்து ஏனைய தேவர்களோடு இருந்து அந்த யுத்தத்தை பார்த்திருக்க வேண்டும். பார்க்கும்போது ராவணன் யுத்த களத்தை விட்டு ஓடுறதையும் பார்த்திருக்கணும். ராமனும் லக்ஷ்மணனுக்கு இப்படி ஆயிடுத்தே, எவ்வளவு நாள் யுத்தம் பண்ணிட்டு இருப்போங்கிற அந்த மோட்டிவேஷன் கொஞ்சம் குறைஞ்ச நிலையும் பார்த்திருக்கணும். அந்த சமயத்தில் தான் ஆதித்ய ஹிருதயம் இவருக்கு உபதேசம் ஆயிற்று. அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராவணனோடு யுத்தம் செய்யும் போது ராவணனுடைய சாரதி ராவணனை போர்க்களத்திலிருந்து இழுத்து செல்ல ராமனும் சற்று சோர்வடைவ அந்த தேவர்களின் கூட்டத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய மகர்ஷியான அகஸ்தியர் இதை பார்த்துவிட்டு ரகசியமான இந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லியிருக்க வேண்டும்.